தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 10/6/2016 வெள்ளிக்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் மதியம் 12:30 வரை, அதற்கு பின்னாலே மகம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இன்றைக்கு சஷ்டி விரதம். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பார்கள். எனவே புத்திரதோஷத்தில் இருப்பவர்களெல்லாம் இன்றைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் அகப்பை என்கின்ற கருப்பையிலே குழந்தை உருவாகும் என்ற அடிப்படையிலே அந்த பழமொழியை சொல்லி வைத்திருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு முருகப்பெருமானை நீங்கள் வழிபட்டு முன்னேற்றத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இன்றைக்கு 10 என்ற தேதி வந்திருக்கிறது. 10 என்றால் அதிலே பூஜ்ஜியத்திற்கு மதிப்பில்லாமல் இருக்கின்ற பொழுது 1 என்று நாம் கூறலாம். 1 என்பது சூரியனை சார்ந்த எண். 1, 10, 19, 28 ஆகியவை சூரியன் ஆதிக்கம் பெற்ற எண். எனவே சூரியனை பற்றி நான் முன்னதாகவே உங்களுக்கு சொல்லி வந்தேன். லக்னாதிபதி சூரியனாக இருக்கும் பட்சத்தில் அந்த சூரியன் எந்த இடத்தில் இருந்தால் என்ன பலன் என்பதை பற்றி தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். அந்த அடிப்படையில் ஒருவர் சிம்ம லக்னத்திலே பிறந்திருந்தால் லக்னாதிபதி சூரியன் 1 இருந்தால் என்ன பலன், 2 இருந்தால் என்ன பலன் என்பதை பற்றி முன்னதாக சொன்னேன். இன்றைக்கு லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் என்ன பலன். 3 சூரியன் இருந்தால் சந்தேகம் அதிகம் பெற்றவராக இருப்பார். ஒரு வீடை பூட்டிட்டு வெளியில வந்துருவார். வந்த பின்னாலே திரும்ப பூட்டி இருக்கான்னு போய் மறுபடியும் பார்த்துட்டு வருவார். பஸ் ஸ்டாண்டு வர வந்துருவாரு, திரும்ப போய் அந்த பூட்டை இழுத்து பார்ப்பார். அதே மாதிரி சில பேர் கடிதம் எழுதுவாங்க, கடிதம் எழுதி போஸ்ட் பண்றதுக்கு வச்சு கோந்து வச்சு ஒட்டிடுவாங்க. ஒட்டின பின்னால இந்த வரிகள் எழுதியிருக்கமான ஒரு சந்தேகம் இருக்குன்னு திரும்ப உடைச்சு பார்ப்பாங்க. திரும்ப அந்த கவர் வேஸ்ட் ஆயிரும். இப்படி சந்தேகத்தின் பிடியில் சிக்கியவர்கள், சந்தேகம் என்னும் ஒரு சரக்கு அது சகல இடத்திலேயும் இருக்கு என்பது ஒரு திரைப்பாடல். அப்படி அந்த சந்தேகத்தின் பிடியில் சிக்கியவர்கள், சந்தேக பிராணியாக இருப்பவர்கள் யார் என்றால் லக்னாதிபதியாக விளங்கும் சூரியன் 3ஆம் இடத்தில் இருப்பவர்கள். சபலத்தின் பிடியிலும் அவர்கள் சிக்கியிருப்பார்களாம். அவர்கள் தங்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். சரி, லக்னாதிபதியாக விளங்கக்கூடிய சூரியன் 4ஆம் இடத்திலே இருந்தால் சிறந்த தொழிலதிபராக விளங்குவார். இன்றைக்கு பார்த்தால் மிகப்பெரிய தொழிலதிபருடைய ஜாதகங்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன். பல கோடிகளுக்கு அதிபதியாக இருப்பவருடைய ஜாதகங்களை எல்லாம் பார்த்தால் சூரியன் பலம் பெற்றிருப்பார். 4 சூரியன் இருந்தால் சிறந்த தொழிலதிபர், தனவந்தராக அவர் இருப்பார். அது மட்டுமல்ல, அரசாங்கத்திலே அதிகாரத்துவ யோகம் அவருக்கு இருக்கும். அவர் ஆணையிட்டால் செய்யக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கும். அதே போல அதே நேரத்தில் வீடு, நிலம், இடம், வாகனம் என்றெல்லாம் எல்லா வசதி வாய்ப்புகளும் அவருக்கு இருக்குமாம். 4ஆம் இடத்திலே லக்னாதிபதி சூரியன் பலம் பெற்றிருந்தால் இப்படியெல்லாம் இருக்கும். இருந்தாலும் கூட தாய்க்கு தொல்லை ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி அந்த லக்னாதிபதியாக விளங்குகிற சூரியன் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதற்கேற்ப நமக்கு பலன்கள் கிடைக்கும். காசினி இருளை நீக்கி கதிரொளி ஆகிய எங்கும் பூசனை உலகோர் போற்ற புதிப்பொடு சுகத்தை நல்கி வாசிகேளுடைய தேர்மேல் மகாகிரி வலமாய் வந்த தேசிகா என ரட்சிப்பாய் செங்கதிரவனே போற்றி போற்றி என்று அந்த சூரியனை நீங்கள் வழிபட்டால் சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்கும். சூரியனுக்கு என்று உள்ள கஷேத்திரம் சூரியனார் கோவில் கும்பகோணத்திற்கு பக்கத்திலே இருக்கிறது. அந்த திருக்கோவிலுக்கு சென்றால் அங்கே எல்லா கிரகங்களும் இருக்கும். அங்கே விநாயகப் பெருமானை வழிபட்டு 9 நவகிரகங்களையும் வழிபட்டு சூரியன் சன்னதியிலே குரு இருக்கின்றார். எனவே நவகிரகங்களிலே அனுகிரக கஷேத்திரமாக அதை கருதலாம். குருவின் பார்வையிலே இருக்கக்கூடிய அந்த சூரியனை நீங்கள் வாய்ப்பிருக்கும் பொழுது உங்களுக்குரிய யோக பலம் பெற்ற நாளிலோ அல்லது சூரியனுக்கு வந்த நாளிலோ சென்று வழிபட்டால் சுகங்களும் சந்தோஷங்களும் உங்களுக்கு வந்து சேரும் என்று தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, கொள்கை பிடிப்பை தளர்த்திக் கொள்ள வேண்டிய நாள். இன்றைக்கு குடும்ப சுமை உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும். வரவை காட்டிலும் செலவு கூடும். இன்றைக்கு 12ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் 5 இருக்கின்றார். எனவே பிள்ளைகளால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படலாம். பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருந்தாலும் கூட நீங்கள் எச்சரிக்கையோடு செயல்படுவதுதான் நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புத ஆதித்ய யோகம் செயல்படும். இன்றைக்கு கல்விக்காக எடுத்த முயற்சி வெற்றி கிடைக்கும். கலைக்காக எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். அந்நிய தேச யோகம் கூட ஒரு சிலருக்கு எண்ணியபடியே வந்து சேரலாம். பக்கத்தில் இருப்பவர்கள் கூட பகை மறந்து உங்களுக்கு பாராட்டுவார்கள். 7 செவ்வாய் சனி இருப்பதால் மருத்துவ செலவுகள் உண்டு. தவிர்க்க முடியாத விதத்தில் அமையும். எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதுதான் நல்லது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் நாள். அயல்நாட்டிலிருந்து கூட அழைப்புகள் வரலாம். வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று சிந்திப்பீர்கள். பக்கத்தில் இருப்பவரிடம் பக்குவமாக பேசுங்கள். 2 சந்திரன் இருப்பதால் வரவு திருப்திகரமாக இருக்கிறது. எனவே உங்களுக்கு விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். தங்கம், வெள்ளி போன்றவற்றை வாங்குவதிலும் தனி கவனம் செல்லும்.
குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழும் நாளாக இந்த நாளை கருதலாம். கடகராசி நேயர்களே, ஜென்ம சந்திரன் உலா வருவதால் இடமாற்றம், வீடு மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உருவாகலாம். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். பக்கத்தில் இருப்பவர்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் அகலும். வரவு திருப்தி தரும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்ம சந்திரன் இன்று பகல் 10:27 மேல் வருகிறது. அதற்கு பின்னாலே குருவோடு சந்திரன் சேர்வதனாலே குருச்சந்திர யோகம் செயல்படப் போகின்றது. எனவே கல்யாண கனவுகள் நனவாகும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். விரயங்களை சுபவிரயமாக மாற்றிக்கொள்ள முன்வருவது நல்லது. வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமல்ல, ஆடம்பர பொருட்களையும் வாங்கும் எண்ணம் மேலோங்கும். ராகு இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கி மகிழும் எண்ணம் கூட ஒரு சிலருக்கு உருவாகலாம். அரசியலில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வந்து சேரப்போகின்றது. வருங்கால நலன்கிறது நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும் நாளாகவே இந்த நாளை கருதலாம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பிரிந்தவர்கள் வந்து இணைந்து பிரியம் காட்டும் நாள். உறவினர்கள் உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து இணையப் போகின்றார்கள். பிணக்குகள் அகலும், இணக்கங்கள் ஏற்படும். வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. பலமுறை வாய்தாக்களுக்கு சென்று வழக்குகள் முடிவடையவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு இன்று வழக்குகள் சாதகமாக வரப்போகின்றது. கடிதம் கூட கனிந்த தகவலை கொண்டு வந்து சேர்க்கும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, வீட்டு பராமரிப்பில் வேகம் காட்டும் நாள். கட்டிய வீடு இன்னும் முடியவில்லையே என்று கவலைப்படுபவர்கள் எல்லாம் இன்று அதில் வேகம் காட்டுவார்கள். விரயங்களை சமாளிக்க விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை. 2 செவ்வாய் இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான். செவ்வாயும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறது, சனியும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறது. 7 சனியின் ஆதிக்கம் முடியும் வரை கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பதுதான் நல்லது. புதிய மனிதர்களின் சந்திப்பால் இன்றைக்கு நீங்கள் பொருளாதார நிலையை பெருக்கிக் கொள்ள முன்வருவீர்கள். திடீர் பயணம் தித்திக்கவும் வைக்கும், திகைக்கவும் வைக்கும். மாலை நேரத்தில் மறக்க முடியாத சம்பவம் ஒன்று நடைபெறப் போகிறது. விருச்சிக ராசி நேயர்களே, வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும் நாள். விடிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும். வீடு வாங்க வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உடன் பணிபுரிபவர்களால் ஏற்பட்ட தொல்லை அகலும். பூமி யோகம் முதல் புதிய யோகங்கள் அத்தனையும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த இனிய நாளில் சூரியனின் பார்வை இருப்பதால் அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். அதிகாரத்துவ யோகம் கூட வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. புதனின் பார்வை இருப்பதால் மாமன் மைத்துன வழியில் மனதுக்கினிய சம்பவம் நடைபெறும். சேமிப்பு உயரும், செல்வாக்கு அதிகரிக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். வளர்ச்சி கூட வேண்டும், ஆனால் வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லலாம். பயணங்களை மாற்றியமைத்துக் கொள்வீர்கள். வாகனங்களில் செல்லும் பொழுது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. எதிரிகளின் தொல்லை மேலோங்கி இருக்கும். இன்றைக்கு எதை செய்தாலும் நீங்கள் விழிப்புணர்ச்சியோடு செய்தால்தான் அதன் மூலமாக உங்களுக்கு விரயங்கள் ஏற்படாமல் இருக்கும். குழந்தைகளால் உங்களை மேற்பார்வையில் வைத்துக் கொள்வதும் நல்லது. குருவின் பார்வை இருப்பதால் ஓரளவு காரியங்கள் கடைசி நேரத்தில் முடிவடைந்துவிடும். என்ன இருந்தாலும் குரு வழிபாடு உங்களுக்கு குதூகலத்தை வரவழைத்துக் கொடுக்கும். கிழமையின் அடிப்படையில் வெள்ளி என்பதால் இன்றைக்கு அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். இன்பங்கள் இல்லம் வந்து சேரும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காலை 10:27 மேல் சந்திராஷ்டமம் வருகிறது. எனவே அதிகாலையில் உங்களுக்கு வரவு வந்தாலும் அதற்கு பின்னாலே செலவுகள் கூடுதலாக இருக்கும். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் 1-2 தான் வெற்றி பெறலாம். மனக்கவலை அதிகரிக்கும். பகை அதிகமாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். உடன் இருப்பவர்களாலும் உங்களுக்கு தொல்லை. கூட இருப்பவர்கள் மட்டுமல்ல, குடியிருக்கும் வீட்டாலும் கூட ஒரு சிலருக்கு தொல்லைகள் ஏற்படலாம். உடல்நலம் சீராகவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ளுங்கள். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெற வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் முழுமையாக வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும். குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்வதுதான் நல்லது. பொறுமையை கடைபிடித்தால் பெருமை வந்து சேரும் நாளாக இந்த நாளை கருதலாம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் திருமண முயற்சிகள் கைகூடும் நாள். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். வாங்கல் குடுக்கல்கள் ஒழுங்காகும். தொழில் முன்னேற்றம் கருதி புதிய பங்குதாரர்களை இணைத்துக் கொள்ள முன்வருவீர்கள். கேது பலத்தால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கிழமையின் அடிப்படையில் வெள்ளி என்பதால் வடக்கு நோக்கி அம்பிகையை வழிபட்டால் வளர்ச்சி மீது வளர்ச்சி உண்டு. மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வாக்கியல் வசூலாகி பரவசப்படுத்தும் நாள். பணிகளில் இருந்த தொய்வு அகலும். பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும். உறவினர் பகை அகலும். இன்றைக்கு இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற சிந்தனை மேலோங்கும். வருமானம் 2 மடங்காக உயரும். இன்றைக்கு வாங்கல் குடுக்கல்களை எல்லாம் ஒழுங்கு செய்து கொள்வீர்கள். எதிரிகளின் தொல்லை குறையும்.
பாகப்பிரிவினைகள் கூட சுமூகமாக முடியலாம். 3ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் மூன்றும் இருக்கிறது. சகோதர ஸ்தானாதிபதி இருக்கிறார். எனவே உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு மதியத்திற்கு மேல் உங்களுக்கு கிடைக்கும். பெண்வழி பிரச்சனைகள் அகலும். புதன் நல்ல நிலையில் இருப்பதால் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றத்தை காணப்போகின்றீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.